ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்களா? மாசம் கட்சிக்காரங்க தப்பு பண்ணா சர்வாதிகாரியா மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்களே. ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா களத்துல இளைய தளபதி அவர்தான், பின்னாடி தளபதி அவர்தான், என்னைக்கு தளபதி அவர்தான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. இத எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. என்னடி விஷத்தை கேக்குற? விஷத்துக்கே விஷமா? நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். பயமா அது கடிச்சிடாத. ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இப்பயும் சொல்றேன், அன்றைக்கும் இன்றைக்கும் என்னைக்கும் தளபதி ஐயா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நாங்க இருப்போம்னு கூறி நல்லா காக்கா புடி என்ன புடிச்சா நாங்க ஒண்ணும் மசிய போறதில்ல. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இது எப்படி இருக்கு? பைக்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல, லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க அதுவும் முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.